அவசரத்தில் இதை கேட்க மறந்துட்டேன். இந்தாம்மா காப்பி. தேங்க்ஸ்மா. ஏண்டி நானும் வந்த அவசரத்தில் கேட்க மறந்துட்டேன். மாப்பிள்ளை எங்க? அவருக்கு லேட் ஆச்சுமா. அவர் இன்னும் சைட்டுக்கு போகணுமா, அதனால என்னை வெளிலே இறக்கி விட்டு போயிட்டாரு. நைட்டு வரும்போது வரேனாரு. சரி சரி. இந்த கௌதம் எங்கே போயிட்டான்? அவன் விளையாட போகிறானா, உன்கிட்ட சொல்லிட சொன்னான். ஆனாலும் டி கார்த்தியை விட மோசமாக இருக்காண்டி. ஏம்மா? அவனே இங்கே அடங்க மாட்டேங்கிறான் தான் ஹாஸ்டலில் போய் போட்டிருக்கு. இவன் ஒரு நிமிஷம் வீடு தங்க மாட்டேங்கிறாண்டி. பசங்கன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. வந்த இடத்துலயே இப்படி இருக்கானே, அவன் ஊரில் என்னடி பண்ணுவான்? அங்கேயும் இப்படிதானா, வீடே தங்க மாட்டானா. அத்தை சொல்லி அதே தான் புலம்புவாங்க. நேகாவும் அதான் சொல்லுவா. சரிடி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? அதுக்கு என்னம்மா குறைச்சல், சூப்பராக பார்த்துக்கிறாரு. சமையல்லாம் பண்ணுறியா எதுவும்? இல்லை இல்லை, இப்போ வரைக்கும் அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு. சரிடி, ஏன் இப்படி சேலையவே கட்டிக்கிட்டு அலையிற? பேண்ட் சட்டையெல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டாரு மாப்பிள்ள. அவர் அப்படின்னா எதுவும் சொல்லலை, ஆனால் அவருக்கு சாரி கட்டினா தான் பிடிக்கும். அதான் கொஞ்ச நாளைக்கு கட்டலாமேன்னு நினச்சேன். சரி சரி. சரிம்மா, அப்போ கனி என்ன சொல்கிறா? அடுத்து என்ன குரூப் எடுக்கணுமா? அந்த ஸ்கூல்லே படிக்கிறாள்ல, இல்லை வேறு ஸ்கூல் எதுவும் மாற்றணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீயாச்சும் உன் தங்கச்சியாச்சு கேட்டுக்கோங்க, உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கோங்க. அதானே பார்த்தேன். அப்படியே நழுவிடுவியே. எனக்கு படிப்பு பற்றி என்னடியே தெரியும், 2ஆப்பு தான் படிச்சிருக்கேன். ஏதோ நீ அதையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரனால எனக்கு ஏதோ தெரியுது. இப்போ நீயும் கல்யாணம் பண்ணி போயிட்ட. இன்னும் நான் யார்கிட்ட கேட்குறது? இந்த கனைக்குடிகிட்ட போய் கேட்டால் அவள் சும்மாவே சிலிப்பிட்டாளைவா. ஏன்? அதான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி கேளு. அதுவும் சரிதான். சரிம்மா, நான் போய் கனியை பார்த்துட்டு வரேன். போ, நான் சேர்த்த இருப்ப சாய்க்கிறேன். சாப்பிட்டியா நீ? டேய், இப்போ வரியா இல்லையா? நான் படுக்க போகிறேன். எரும மாடு எவ்வளோ நேரம் தான் மேட்ச் பார்த்துட்டு இருப்பானோ. என்னடி கொஞ்ச நேரம் கூட மேட்ச் பார்க்க விட மாட்டேற? கத்திட்டே இருக்க. ஆமாம், நான் கத்திக்கிட்டே இருக்கேன். பொழுதுனிக்கும் காலையிலேருந்து கிரிக்கெட் ஆட கிரவுண்டுக்கு போயிட்டேன். வந்த சாப்பிட்ட நல்லா படுத்து தூங்கினேன். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு வெளியில் போயிட்டேன். இப்போ வந்து நல்லா மேட்ச் பார்த்துட்ருக்க. என்னதான் நினச்சிட்டு இருக்க மனசில்? எப்பவும் கூடவேவா இருப்பாங்க? அதுக்காக இருக்கிறது 2 பேரு, ஒருத்த முடிஞ்ச ஒருத்தர் எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்கிறது? ஓஹோ, கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் மூஞ்ச பார்க்க உனக்கு போர் அடிக்குது. அம்மா தாயே, ஆரம்பிக்காதம்மா. இப்ப என்ன, உனக்கு படுத்துட்டேன் போதுமா? நீ நல்லா டிவி பார்த்துட்டு இருப்ப. இப்போ நான் போய் டிவி லைட்டு ஃபேனு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து நான் படுக்கணும். எந்திரா முதல்ல. எனக்கெல்லாம் தெரியாது. மேட்ச் பார்த்துட்டு இருந்தவன நீ தானே கூப்பிட்ட. எனக்கும் தெரியாது, நானும் படுத்து தூங்கிடுவேன். அப்படியே ஓடிட்டு இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தூங்கிடுவேன் படுத்தா 10 நிமிஷத்துல. நீ தான் சத்தம் கேக்குது, அங்க சத்தம் கேக்குது, இங்க சத்தம் கேக்குதும்ப. டிவி ஒன்னா உனக்கு தூக்கம் வராது. வேணும்னா போய் ஆஃப் பண்ணிட்டு வா. அப்படியா கதை? போய் தொலை. அம்மா, எப்படி? ராட்சசி ராட்சசி, ஏன்டி இப்படி பண்ண? அப்புறம் இவரு டிவி போடுவாராம், பாப்பாராம், நம்ம போய் ஆஃப் பண்ணிட்டு வரணுமா? போடா, போய் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுப்போ. புருஷாங்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா பாரு இவளுக்கு. டேய் போடா. இருக்குடி உனக்கு நாளைக்கு. அப்படிதான் படுக்கணும், நல்லா பப்பர பேனு பரப்பி ஒரு பெட்டு ஃபுல்லா படுத்துக்க. நான் அப்படியே இந்த கட்டாந்தரையில உருள்றேன். வாயை திறக்கறாளா பாரு. போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துல இருக்கு. ஏய் தள்ளிபடுறி, கால் நவுத்தங்கிட்டு. ஏய் சிந்துமா, அழுகுறியா? சிந்து, ஏமா அழுகுற? என்ன ஆச்சு? சரி, எல்லா தப்பும் என் மேலதான். இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாரி சாரி. ஏய் அதான் சொல்லிட்டேன்லடி, ஏன் என்ன அழுதுட்டு இருக்க? நான் அதுக்காகலாம் ஒன்றும் அழுகல. நீலாம் ஒரு ஆளு, நீ திட்டினன்னு அழுதுட்டு இருக்கேனா? அப்புறம் மேடம் வேற எதுக்கு அழுகுறீங்களா? தெரியல, அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரையுமே பார்க்கணும் போல இருக்கு. ஏதோ தனியா இருக்க மாதிரி இருக்கு. ஏய் லூசு, நம்ம தனியா இருக்கணும்னு தான் இங்க விட்டுட்டே போயிருக்காங்க. தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற? அது புரியுது ராகுல்.
நாளைக்கு போயிட்டு அப்பா அம்மா அத்தை மாமாவெல்லாம் பார்த்துட்டு வரலாமா? சரிடி, போய் பார்த்துட்டு வரலாம். சரி வா, இடம் விட்டேன், படுத்துக்கோ. அப்பா அழுகை நிறுத்திட்டியா? டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டல? ஆஃப் பண்ணிட்டேன் தாயி, ஆஃப் பண்ணிட்டேன். ம், குட் நைட். குட் நைட். அண்ணா, எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வெயிட் பண்ணு பாப்பு. சொல்லுங்க, ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கோம். உன் பைக் என்னாச்சு? பைக் சர்வீஸ் விட்டுருக்கேன் பாப்பு. பஸ்ல போறேனா? இல்ல வெயிட் பண்ணு. அப்படின்னா சொல்லுங்க, 2 பஸ் போயிடுச்சு இது வரைக்கும். பாப்பு நீ போய் உட்கார் போ, நான் கூப்பிடுறேன். அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் சொல்லு. மச்சான் வா மாப்ள. மாப்ளையா? இவங்களா? அண்ணா, மாப்ள, இவளை அந்த இன்ஸ்டிடியூட்ல இறக்கி விட்டுருடா. அண்ணா. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர விருப்பமான்னு கேளுடா. அதெல்லாம் வருவா, நான் சொல்றேன்ல. பாப்பு இன்னைக்கு மட்டும் இவன் கூட போ, சரியா? ஈவினிங் பைக் சர்வீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுவேன். ப்ளீஸ் நான் பஸ்ல கூட போய்க்கிறேன். ஏய் மாப்ள, வண்டி எடு. சரிடா. பாப்பு போ பாப்பு. அண்ணா. போமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. டேய் மாப்ள, கவனம் என்ன. நான் பாத்துக்கிறேன்டா. பாப்பு பாய். ரெண்டுமே இப்படி ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கு, என்னதான் பண்றது. பாப்பு பாய். சரி நம்ம போய் நம்மளால பாப்போம். டைம் ஆச்சு, இல்லைன்னா வாழ்வான்னு கத்துவா. சாரு, சாரு, உங்களை தான். என் கூட பைக்ல வர உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்புறம் ஏன் போலன்னு சொன்னீங்க? உங்ககிட்ட தான் சாரு பேசுறேன். ஒரு நிமிஷம் இறங்குங்க. சாரு, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஓகேம்மா, இங்கேயே நின்று பேசிட்டு இருக்க போறது இல்ல. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணா தப்பாயிரும்ல. என்ன பிடிக்கலன்னா நேராவே சொல்லிருங்க. இதுக்கப்புறம் உங்க கண்ணுலயே பட மாட்டேன். உங்ககிட்ட அதிகமா பேசினது இல்லையா, அதான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நான் அண்ணா கிட்ட திரும்ப திரும்ப கேட்டேன், எதுக்கு நான் இங்க வந்து நிக்கிறோம், பஸ்ல போறோமா வேற என்னன்னு. அவனும் எதுவுமே சொல்லல. ஓஹோ. உங்க கூட தான் போறோம்னு அவன் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் வீட்லயே சொல்லியிருப்பேன். என்னன்னு என் கூட போக விருப்பம் இல்லைனா? அப்புறம் இல்ல, கொஞ்சம் தைரியமா வந்திருப்பேன். அப்ப அவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன். ஓகே சாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போலாமா? லேட் ஆகுதுன்னு சொன்னீங்களே. போலாம். வாங்க. போலாமா? போலாம். ஏய் வாடி, வந்துட்டியா? உங்களுக்கு என்ன, சாப்பிட்டமா வந்து படுத்தமான்னு வந்துடலாம். நான் அப்படியா? ஏண்டி அம்மா ரொம்ப வேலை வாங்குறாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும், வேற யார் செய்வா? அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா, அந்த வேலையும் நான் தானே செய்யணும். நீங்களா செய்றீங்க? என்ன தாண்டி சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்ல வரல, நீங்க தான் ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. என்னடி? என்னன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டி சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? தெரியலங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் எதுவும் போவோமா? ஏய் தர்ஷினி. ஐயோ, என்ன செய்யுதுன்னு தெரிலையே. தர்ஷினி ஓகேவாமா? நான் வரவா? வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். வாமிட்டா வருது. ஆமாங்க, கொஞ்சம் அதை தண்ணி எடுத்துட்டு வாங்களே, சொம்புல வச்சிருக்கேன். இந்த எடுத்துட்டு வரேன். பாவமா இருக்கு. இந்தாம்மா. கொடுங்க. பார்த்து 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 வாமா. படுத்துக்கிறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, நான் படுத்துக்கவா? படுத்துக்கம்மா, நானும் அதான் சொல்றேன், படுத்துக்கோ. கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரவா? வேணாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு சொல்லவே முடியல, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. பேசாம வா, ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துடலாம். மணி 11 ஆச்சுங்க, நான் பேசாம படுத்து தூங்குறேன், காலையில பாப்போம். படுத்துக்கோ தர்ஷினி.
நீங்களும் படுக்கலாம்ல. இல்லம்மா, நீ தூங்கு. நீ தூங்குன அப்புறம் நான் படுத்துக்கிறேன். நைட்ல ஏதாவது ஒன்றா ஒன்றும் பண்ண முடியாது. உடம்புக்கு எதுவும் ஏற்கனவே முடியாம இருந்துச்சா? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருந்தேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டியா இல்லையா? நல்லா தான் சாப்பிட்டேன். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப 2 3 நாளா மழை பெய்யுதுல விட்டு விட்டு. அதனால கூட இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால கூட இருக்கும். கோமதி அக்கா கூட சொன்னாங்க அந்த பாப்பாவுக்கு ஒரே வயித்தால வாந்தி போச்சுன்னு. அதான் நீ தூங்கு, கண்ணை மூடி சரியா போயிடும். சரிங்க.